க்ளோஸ் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு டைம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து க்ளோஸ் இல்லாமல் என் கையை இது அறுத்துக்கிட்டு ஒரு மீன் போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் இப்போ க்ளோஸ் ரெடி பண்ணி இப்போ எடுத்து வந்திருக்கோம். பாப்பு வேண்டாம். இது பேர் பாப்பு. இது வந்து குட்டி தான். நாங்கள் போனடி பிடிச்சது சைஸு. இந்த பல்லால் வச்சு அறுத்துரும். ஒரு பல்லு பாருங்க. டேய் பல்லு என்ன இப்படி இருக்கும், மனுஷன் பண்ணு மாதிரி. இதில் நம்ம ஏற்கனவே மாட்டி இது தப்பிச்சு மீனுங்க. அது பல்லு வச்சுருக்கோமா, உருவலுமே பல்லு இருக்கும் இதுக்கு. இது வந்து நம்மள்ட்ட மாச்சு தப்பிச்ச மீன். முள்ள விடுதா பார்த்தீங்களா? விடவே விடாது, கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த இதோட லப்பக்கன்னு முழுங்கி விட மாட்டேங்க. முழுங்கும் போது உள்ள போய் மாட்டிக்குது. அந்த இதோட மாட்டிக்கும், நேராக மாவோட மாட்டிக்கும். அது முள்ள விடாது சாமானியம். இப்படி திருப்பி போயிட்டு இப்போ தான் தெரியுது. தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருவோம். இப்போ அடுத்த மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதோட அப்பா வந்துருக்காரு. அவங்க அப்பாவை பிடிச்சி காட்டுறேன். இருங்க. வெறும் மைதா மாவை வச்சுவே நாங்கள் தூண்டில் வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்காது. தூண்டியில் மைதா மாவை தடவி காட்ட அப்படியா. க்ளவுஸ் வந்து கையை அறுத்துரும். நரம்பு சைஸ் மீனாக இருக்குது, அதுக்கு தான் போட்டிருக்கேன். நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்க கூடாது. நான் மண்புல்லை தான் யூஸ் பண்ணுவேன். கோதுமை மாவை வச்சு நாங்கள் மீன் பிடிக்கிறோம். இப்போ வெயில் நல்லா லேட் ஆகுதுல்ல, இல்லைன்னா சீக்கிரமாக வரும். வெயில் அடிக்குதுல்ல, மாட்டிச்சா? மாட்டினான் போடுறா. திருட்டு போயிடுச்சா? பாய் தின்னுட்டான். எடு, திருட்டு போயிட்டான். இல்லை எடுத்து வருது பாதியா. ஒரே கவலை கப்பிட்டான்ட்டுங்க. கொஞ்சம் ஓரளவு கம்மியாக கலவாக வை. அதிகமாக வச்சிடாது. அவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னா டபக்குன்னு தான் லவிட்டு போயிடுது. கலவை அதிகமாக விடாது. அது இல்லாமல் தீனி இப்போ தானே போட்டோம். ஆமாம், கால் நேரம்னா டக்குன்னு வந்துடுவானுவா. இழுக்கிறான். இது சைஸு கம்மியாட்டுங்க. இது சைஸ் கம்மி தான். ஏன் பாப்பு கண்டை மட்டும்தான் மாட்டுது? இல்லை பாப்பு மட்டும்தான் இருக்கா? மட்டும்தான் நிறையா சாப்பிடும் தீவனம். இது கட்லா பொட்டலா விராலி எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் தீவனம் வந்து அதிகம் சாப்பிட்றது இது மட்டும்தான் சாப்பிடும். அதனால் இது மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த ஜிலேபிலாம் மாட்டுற மாதிரி ஒன்றும் மாட்ட முடியாது.
சிலேபி மாட்டாது. சிலேபி வந்து டைம் ஆகும். ஒன்று காலை நேரத்தில் போடணும், அப்படின்னா ஈவினிங்கில் போடணும். இது மட்டும்தான் அதிகம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எடுக்கிறான் மாட்டுறான். ஐயோ உருவிட்டான்டா. பெருசு. ஓ மாவு தான் தந்தது. டேய் போச்சுடா, முள்ளு போயிடுச்சுடா. பெருசு. ஏன்னா அடுத்துக்கிட்டே போயிடுச்சு. ஃபோட்டோ போடலே அறுத்துது. பெருசு வருங்க, கடிச்சிட்டு போயிடுச்சு பாருங்க. பல்லால் கட் பண்ணிட்டே போயிடுச்சு பாரு. இப்போ தூண்டி என்ன பண்ணுறது? அந்த தூண்டி எடு. அவர் அந்த மரத்தை அடியில் வச்சுருப்பான் பாரு, பேப்பரோட இருக்கு பாரு. அடியில் பாரு, அடியில் பாரு, அடியில். இதில் ஒன்றும் இல்லையா? மரத்துக்கு அடியில் ஒரு பேப்பர் இருக்குது பாரு. அந்த சைடு, அந்த சைடு. பல்லாலே கட் பண்ணிட்டு அது எந்த முள்ளு பாரு. கம்பியை தான் மாரி வளைச்சி போடணும். போடா பெரிய முள்ளு தான். சரி போடு பேசிக்குவேன். உடச்சி போடுவோம் டக்குன்னு. உடைக்க தான் பார்ப்போம். உடைக்கிறதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆட்டினா சரி. கட் பண்ணி விடுங்க. முள்ளை 2ஆக உடச்சி போடுங்க. கண்டிப்பாக செத்த நேரம் முள்ளியே பற்றி இல்லை, ஒரே நிமிஷம் தான் ஆட்டி விட்டு போய் வச்சுட்டு பிடிச்சி போயிரு. நல்லா தான்டா இப்படிங்கிறதுக்குள்ளே அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு கட் பண்ணி விடுவோம். உடனே சைஸ் பெருசு இல்லை, அதுக்குள்ளே மனுஷன் புல்லு மாதிரி இருக்கும். பார்க்க தெரியுது. இந்த 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 அளவுக்கு சைஸ் இருக்கிறதே இதுக்கே பல்லு நல்லா தெரியுது. அப்போ 2 கிலோ மீனுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பல்லாக இருக்கும். ரெண்டு மீன் அந்த 2 முள் ஷார்ப்பானது 2மே போயிடுச்சு. இப்போ அந்த 2 முள்ளை யார் 2 மீனில் இருக்குது. பிடிக்கிற அன்றைக்கி தான் தெரியும். பிடிக்கிற அன்றைக்கி தெரிஞ்சு போவோம். எப்படி நமக்கு எப்படி தெரியும்? அதை பேக்கப் பண்ணி அனுப்பிவிட்ருவீங்களே? இல்லை, அது செவ்வரில் தான் இருக்கும். அதான்டா மீனை பிடிச்சி மொத்தமாக தான் தூக்கி விட்ருவீங்கிறேன். க்ளீன் பண்ணால் செவ்வரில் இருக்கும். க்ளீன் பண்ணால் தான் தெரியும். நம்ம க்ளீன் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இல்லைனா எவன் கையில் மாட்டுறதா இல்லை. டேய் பரா முள்ளோட வந்து கூட நமக்கு லாபம் பண்ணான்னு நினச்சிடும். இன்னொன்று இப்போ இந்த பெருசு வந்தது காரணம் என்னென்னா, அது ரத்த வாடைக்கு. அது ரத்தம் இருக்குது பாருங்க, அது ரத்தத்தோடு நான் இது பண்ணல. ஆமாம், அதுக்காக தான் அது வந்தது. கொஞ்சம் ஆட்டுச்சா? நான் சொன்னேன்ல, இந்த செவுளில் தான் போய் நிற்கும். இதோட வேலையை செவுளில் தான் முதல்ல இது பண்ணுமே. இது பல்லு ஒரு ஓல் இருக்குது பாருங்க. பல்லு நல்லா இருக்குது. அப்போ இது அப்பனை எப்படியே பிடிச்சி அவனா ஒரு புளியோகத்துலேயே இருக்கும் செட்டு. அது இந்த முள்ளு செட் ஆகாதான், இதையும் கடி தள்ளி விட மாட்டேங்க. இல்லை, அவன் என்னையே ஏமாத்திட்டு அறுத்துட்டு போய்த்தான். அவனை உடம்புட்டான் நான்.
ஆகிட்டான். பெரிய ஆள் தான், சின்ன மீனில் பெருசு. மாட்டிக்கிட்டானா அவனை விட மாட்டான், அவனை தூக்கி வெளில கிடச்சி விடுவான்.